அடுத்தால 2 மண்டபம் கொஞ்சம் வசூல் பண்ணி சின்ன மண்டபம் போட்டோம். மாறி வசூல் பண்ணி இந்த பெரிய மண்டபம் ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு 57 வருஷமாக இந்த அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்கோம். குருசாமி சோமசுந்தர குருசாமி தலைமையில் இந்த மண்டப கோயில் ஆரம்பிச்சது. அவள் 25 வருஷம் ஆச்சு. இந்த அவருடைய பணியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயம் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது படாவில் வச்சு ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து கட்டணம் வந்து மலநாட்டாக இருந்தது. அப்புறம் பேரை போட்டு நாங்கள் எதாவது இங்கே தான் இருந்து ஆனால் அண்ணாதானங்க தான் கொடுத்த முதல்ல இப்படி வராமல் நாங்கள் நினைக்கவே இல்லை. நீங்கள் மாமா குருசாமி சோமசுந்தர குருசாமி தலைவாரும் பப்பாய் குருசாமி தலைவாரும் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தி அவர்கள் இந்த பூக்குழியை ஆரம்பித்து 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷம் ஆரம்பிச்சது 20 வருஷம் ஆகிடுது. அது என் தலைமுறை வந்து அதுக்கப்புறம் எங்கள் மாப்பிள்ளைகளை முடிச்சுட்டு நடந்தது. இன்னும் அது தடைபடாமல் இந்த ஐயப்பனுக்கு பூஜை நடத்துறதுக்கு எல்லா பொருட்களையும் கேட்டுக்கொண்டு பொதுமக்கள் நன்றி கூறுகிறேன். நாங்கள் ஆரம்பித்த 12 பேர்த்து எங்கள் குருசாமி தலைமையில் போனோம். நாங்கள் வந்து இங்கே வந்து தேட்டர் போகல கடவுள் பஸ் பிடிச்சி போனோம். அதுக்கப்புறம் 4 மலைக்கு போனோம்னா இந்த இடம் வயப்போது கட்டணுமே அப்படின்னு குருசாமி துணை கொண்டு இந்த பெருமாள் ரெட்டியார் அவர்கள் இடத்தை சாமிக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நடத்த பண்ணி இதுக்கு உறுதுணையாக தேவனாபுரி சங்கர் பண்டியார் அவர்களும் சுப்பராயல் பண்டியார் அவர்களும் சேர்ந்து உட்கணித்து எல்லா பக்தர்களும் பம்பாயிலிருந்து ஒரு பகுதியை வசூல் பண்ணி மாப்பிள்ளை கொண்டு கொடுத்தாங்க. எல்லா மக்களும் கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது மாதிரி அன்னதானத்துக்கு காவிரி உபாயம் பம்பாயிலிருந்து தான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மூளை அரிசி வந்து இப்போ தாராளமாக அன்னதானத்துக்கு ரெட்டியார் சமுதாயம் எல்லா சமுதாயம் சேர்ந்து செய்கிறாங்க. இது வளர்ந்தோங்கி வாழணும். இது எந்த ஒன்று நினைக்கணும் என்று பகவானை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இது வந்து எத்தனாவது வருஷம்? இது வந்து 57வது வருஷமா? ஆமாம்.
அருள்மிகு ஐயப்ப சாமி திரு ஆலயத்தில் இந்த கோவிலுடைய இது வரலாறு பார்த்திங்கன்னா 1988ஆம் ஆண்டு எங்களது சோமசுந்தர குருசாமி அவர்கள் தான் முதலாக மூலகிரப்பட்டியில் அன்னதானத்தை உண்டு பண்ணினார். அதற்கு முன்பு சுப்புக்குட்டி என்று ஒரு குருசாமி அவர்கள் நமது பிள்ளையார் கோவிலிலே முதலாக கஞ்சை ஊற்றி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அது 1989 கஞ்சி ஊற்றி இக்கோயிலை பிள்ளையார் கோயிலில் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு சோமசுந்தர சாமி குருசாமியாக மாறி இந்த ஆலயத்தை இடத்தை எங்களது பண்ணையார் இங்கே சங்கர் பண்ணையார் முடிவெடுத்து அவர்கள் மூலமாக நமது பட்டியூர் பண்ணையார் இடத்தில் இந்த இடத்தை பேசி சோமசுந்தர செட்டியார் அவர்கள் தான் இந்த கோயில் இடத்தை எல்லோரும் சேர்ந்து சோமசுந்தரியார் பேரில் வாங்கப்பட்டது இந்த ஆலயம். இதில் முதலில் ஒரு 3 வருட காலமாக ஓலை குடிசையாக இருந்தது. 1996ஆம் ஆண்டு தான் முதலாக இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதிலிருந்து இன்றைய தினம் வரையிலும் பூக்குழியும் அன்னதானமும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூக்குழிக்கு முதலாக மூலகிரப்பட்டியில் இறங்குவதற்கு எங்களது இன்றைய குருசாமி பாம்பே பரமசிவசாமி என்று சொல்வார்கள். அவர்கள்தான் முதலாக பூக்குழியை தொடங்கி வைத்து ஆரம்பித்து வைத்தது அவர்தான். அதனை பின்தொடர்ந்து இன்றைய தினத்தில் முதலாக பூக்குழியில் இறங்கக்கூடியது எங்களது சிவா குருசாமி அவர்கள் தான். இப்பொழுது கும்பத்தை தூக்கி முதலாக இப்பொழுது கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 வருஷமாக இறங்கிட்டு இருக்காரு. அவரிடம் கும்பம் மாறி 3 வருடம் ஆகிறது. இப்படி தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஐயப்பனுடைய ஆலயத்தில் பூக்குழியும் அன்னதானமும் சிறப்பாக நடந்து வருகிறது. இதற்கு ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். அள்ளி தரக்கூடிய வள்ளல் பெருமக்கள் இருக்கும் வரைக்கும் எங்களது ஐயப்பனுடைய ஆலயத்தில் ஒருபோதும் அன்னதானமும் ஒரு குறையும் வராது என்று அனைவர்களுக்கும் கூடி விரைவுகிறேன். சுவாமி சார். வரிசையுடன் தந்தை நதி நீராடுவோம், துணைவனையும் படங்கு கூடுவோம். மனதில் நமக்கு இடம் கொடுத்து உதவி செய்யப்பா, மகர விளக்கு காண வேண்டும் சாமி ஐயப்பா. சாமி சிந்தகத்தோம் ஐயப்ப சிந்தகத்தோம், சாமி சிந்தகத்தோம் ஐயப்ப சிந்தகத்தோம், சாமி சிந்தகத்தோம் ஐயப்ப சிந்தகத்தோம், சாமி சிந்தகத்தோம் ஐயப்ப சிந்தகத்தோம். ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாய் ஐயனை.
எல்லாமே எடுத்துட்டான். கூகுளி போட்டோவெல்லாம் எடுத்தாச்சு. நல்ல எண்ணெய் சுவாமியை ஜனபாய் எங்கள் மணி குருசாமி தலைமையில் பூக்குழி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் பூக்குழிக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு, நல்லெண்ணெய், நெய், சூடன், கற்பூரம், புஷ்பம் எல்லாம் பக்தர்களிருந்து காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று எங்கள் குருசாமி கேட்டுக்கொள்கிறார்கள். சுவாமியே சன்னமைப்பா, சுவாமியே சன்னமைப்பா. சுவாமிகளும் இறங்கிய பிறகுதான் மற்ற சுவாமிகள் இறங்குவார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அறிவித்துக் கொள்கிறோம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். இப்பொழுது பூக்குழிக்காக ஒரு பாடலை பாடுவோம். எல்லோரும் பின்னாடி பாடுங்க. முதல்ல பிள்ளையார் பாட்டு. நிக்கிறவங்க எல்லாரும் சைடில் நிக்கிறவங்க சரி, உள்ள உட்காந்து சரி, பிள்ளையார் பாட்டை சேர்ந்து பாருங்க. என்ன சவுண்டே காணும். சுவாமி விநாயகனே எங்கள் விண்ணைகளை தேக்கும் மைகரனே, அன்னை பராசக்தி அருந்தவ முதல்வார், ஆணை முகனே நாயகனே, ஓங்கார பொருளின் தத்துவமே, எங்கள் உள்ளத்திலே கோடி கொண்டவனே, ஒன்றுகள் வாடும் பக்தர்கள் குறையை உடனடியாக தீர்ப்பவனே, சுவாமி வல்லேகம் விநாயகனே, எங்கள் விண்ணைகளை தேக்கும் மைகரனே, அன்னை வராசக்தி அருந்தவ முதல்வார்,
ஆனை முகனே நாயகனே சாமி சரணம். நாடகத்தை பண்ணிருக்காங்களா? சாமி சரணம். கூட டம்மி ஐயப்பங்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. நான் அடிமை நீங்கள் இப்பொழுது பூசணிக்கு தேவையான பொருளை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் வரும்போது கொண்டு வர வேண்டிய பொருள் இதுதான். முதன்முதலாக ஐயப்பன் கற்பூர தீபம். தயவு செய்து உப்பு வாங்கி வர வேண்டாம். கோவிலுக்கு வரும்பொழுது பூக்குழிக்கு உப்பு பாக்கெட்டை கொண்டு வர வேண்டாம். நீங்கள் கொண்டு வர வேண்டிய பொருள் 5 பொருள். 1 நெய், 2 பால், 3 மஞ்சப்பொடி, 4 நல்லெண்ணெய், 5 சூடம், கற்பூரம். இந்த 5 பொருட்களை மட்டுமே அனைவரும் வாங்கி வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பூக்குழிக்கு தேவையான பொருளை கொண்டு வரக்கூடியவர்கள் அங்கே இருக்குகின்ற பூக்குழியை அருகில் வாங்கி வைப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 6 சாமிகளை நியமனம் செய்திருக்கிறது. அவர்களிடத்திலே கொடுங்கள். ஆண்கள் அனைவரும் தயவுசெய்து பின்பற்ற வாருங்கள். பெண்கள் அனைவரும் மனப்பக்கத்திலே நில்லுங்கள். பூக்குழி பார்த்தது சாமி சரணம். ஆண்கள் அனைவரும் ஸ்ரீ சபரிகிர சாஸ்தா மணிகண்ட பிரபுவுக்கு பூக்குழி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை ஆங்கில ஆண்டு பிறப்பதால் அதனையும் தொடர்ந்து இது காலங்காலமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 37 வருட காலமாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூக்குழி என்பது கிட்டத்தட்ட ஒரு 18 வருட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூக்குழியை முதலாக மூளைக்கிரப்பட்டியில் தொடங்கி வைத்தது இன்றைய குருசாமி, எங்களது மூத்த குருசாமி பரமசிவசாமி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மொத்தத்தில் இந்த கோயிலில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இது 57ஆம் ஆண்டு வருடம். 57 வருஷம் ஆச்சா. முதல்ல கஞ்சி ஊற்றிருக்காங்க. சுப்புக்குட்டி குருசாமி சுப்புக்குட்டி குருசாமி அவர்கள் தலைமையில் முதலாக கஞ்சி ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது சோமசுந்தரசாமி தலைமையில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
அதனைத் தொடர்ந்து எங்களது பரமசிவசாமி அவர்கள் தலைமையில்தான் இன்று அன்னதானமும் பூக்குழியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூக்குழி குருசாமியாக வந்துவிட்ட எங்களது முதல் குருசாமி பரமசிவசாமி வடபக்கத்திலே பெண்கள் மட்டுமே நிற்க வேண்டும் என்று வருடம் தெரிவித்துக் கொள்கிறோம். சாமி சரணம். இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் சாமிமார்கள் வந்து விடுவார்கள். அதற்காக முல்லை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து சாமிகளும் உடனடியாக ஆலயம் வரை திரும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். சாமி சரணம். மாலை போன்ற சுவாமிமார்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருகை திரும்படி அன்போடு அழைக்கின்றோம். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமிமார்கள் அனைவர்களும் உடனடியாக ஆலயத்திற்கு வருகை திரும்படி கேட்டுக் கொள்கிறோம். மற்றும் தூக்குடி பக்கத்தில் மொத்தத்தில் முன்னாடி தண்ணி மஞ்சப்பொடி தண்ணி ஊற்றுவதற்கு 2 பேரும், பால் பாதத்தில் ஊற்றுவதற்கு 2 பேரும், மற்ற அந்த பூவை உரிப்பதற்கு 2 பேரும், 6 பேரை போல மற்ற சுவாமிகள் அனைவரும் 2 பேராக கை கொடுத்து அங்கு வரை நின்று எந்த சாமிகளையும் உள்ள விடாமல் ஒவ்வொருவராக பூக்குளிக்கு விட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய ஐயப்பனுடைய தரிசனம் பொன்னும் பொருளாக நமக்கு தருகின்ற ஐயனுடைய காட்சி சிறந்த காட்சியாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் அறிவித்துக் கொள்கிறோம். பூ சிறந்த முறையை வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல பூவாக வந்து கொண்டிருக்கிறது. அனைத்தும் பூவாக மாறிவிடும் போட்டிருக்கிறது. ஆகவே சிறந்த பூக்குழியாக நமக்கு இருக்கும். சட்ட கோடிகள் அனைவர்களும் அதை கடந்தனாக 2 வருகிற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சாமி சரணம். பூ தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை நேரில் பாருங்கள், அது எப்படி இருக்கிறது என்று. இதில் இறங்கி வரக்கூடிய சுவாமிமார்கள் எப்படி வருவார்கள் என்றால், ஐயனை மனதிலே நினைத்து அம்பாரை நெஞ்சிலே தூக்கி தலை மீது தாயின் தந்தையை வைத்துக் கொண்டுதான் பூக்குழியில் இறங்க முடியும். நம்மை பெற்றெடுத்த தாயினுடைய அருள் இல்லை என்றால் பூக்குழியில் இறங்க முடியாது. நல்ல தெரிஞ்சுக்கங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த ஆலயங்கள் சென்றாலும் கூட பெற்ற தாய்க்கு செஞ்சது எந்த ஒரு தெய்வமும் முன்வராது. தாயை வணங்கினால் எந்த ஒரு சாமியை அழைத்தாலும் வரும். ஆகவே அனைவர்களும் தயவு செய்து பெற்ற தாயை வைத்து பேச வேண்டாம். அவர்களுக்கு தேவையானதை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தயவு செய்து தெற்கையும் பெண்கள் அனைவரும் வணங்கி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது செல்வநாயகர் தெரிவிக்கின்றார்கள். மேலும் தங்களை கூடத்தார் மற்றும் செல்வநாயகர் சின்னம்மன் மட்டும்தான் சுத்தம் செய்ய வேண்டும். மற்றெல்லாம் முடிந்துவிட்டது. ஆகையால் அனைவர்களும் உரமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எங்களது காவல்துறை ஆய்வாளர்கள் தயவு செய்து அவர்களை தனிப்படுத்தி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாமி சரணம். சாமி ஐயப்போ ஐயப்போ சாமியே பகவானே பகவதியே ஈஸ்வரனே ஈஸ்வரியே சங்கரனே சங்கரியே தேகபலங்கொடு பாதபலங்கொடு சாமியப்பா சரணமப்பா வரணுமப்பா வாரோமப்பா வந்தோமப்பா எங்களப்பா ஐயப்பா தேகபலந்தா பாதபலந்தா சாமியப்பா சரணமப்பா வரணுமப்பா வாரோமப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே. இறங்கிடுவோமே பூக்குழி இறங்கிடுவோமே ஐயப்பன் புனிதமான பூக்குழியில் இறங்கிடுவோமே இறங்கிடுவோமே பூக்குழி இறங்கிடுவோமே ஐயப்பன் புனிதமான பூக்குழியில் இறங்கிடுவோமே. 6 நாட்களாக நோம்பும் இருந்தோம் எங்கள் ஐயப்பனை கதி என்று இருந்து வந்தோமே. 6 நாட்களாக நோம்பும் இருந்தோம் எங்கள் ஐயப்பனை கதி என்று இருந்து வந்தோமே. சாமி இறங்கிடுவோமே பூக்குழி இறங்கிடுவோமே ஐயப்பன் புனிதமான பூக்குழியில் இறங்கிடுவோமே.
நெருப்பைத்தானே பூவாக எண்ணிடுவோமே எங்கள் நெஞ்சுக்குள்ளே ஐயப்பனை நிறுத்திடுவோமே நெருப்பைத்தானே பூவாக எண்ணிடுவோமே எங்கள் நெஞ்சுக்குள்ளே ஐயப்பனை நிறுத்திடுவோமே இறங்கிடுவோமே பூக்குழி இறங்கிடுவோமே ஐயப்பன் புனிதமான பூக்குழியில் இறங்கிடுவோமே சாமி ஐயப்போ ஐயப்போ சாமி பகவானே பகவதியே ஏகபலங்குடு சாகபலங்குடு சாமியப்பா சரணமப்பா எங்கப்பா ஏழையப்பா காப்பாயப்பா கருணை கருணை மோக்கின் சாகா மோட்சம் தருபவா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா வரணும் வரணும் ஐயப்பா சந்தரி செய்வோம் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தேகபலங்கா பாதபலங்கா தேகபலங்கா பாதபலங்கா சுவாமியப்பா சரணமப்பா சரணமப்பா வாரவமப்பா வந்தோமப்பா ஏழையப்பா காப்பாயப்பா கருணை கடலே மோகினி காலம் மோட்சம் தருபவா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா எங்கப்பா ஐயப்பா ஏழையப்பா காப்பாயப்பா கருணை கடலே மோகினி காலம் மோட்சம் தருபவா சமைத்திருப்பவா கணக்குறவா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா எங்கும் இருந்தவனையப்பா எங்களையப்பா இறக்கம் இருந்தவன் ஐயப்பா ஈகை உள்ளவன் ஐயப்பா தனித்தும் இருப்பவன் ஐயப்பா கவசம் உள்ளவன் ஐயப்பா ஓகை பாலன் ஐயப்பா மோகன சுந்தரன் ஐயப்பா ஐயப்பா மக்களை காப்பான் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா தெய்வமே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே தேவபாலம் தேவிபாலம் ஈஸ்வரபாலம் ஈஸ்வரபாலம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் வழியாக மறைக்கக்கூடாது. இப்போ வந்துருவாங்க சாமி. பகவதியே சுவாமி சரணம் ஐயப்பன் பகவதியே தேவபாலந்தா பாதபலந்தா தேவபாலந்தா பாதபலந்தா ஐயப்பா அடுத்தபடியாக சாலையில் இருக்கக்கூடிய பஜனமன முருகப்பெருமான், அதாவது தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் எந்த ஊர் சென்றாலும் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய திசை கிழக்கை நோக்கி இருக்கும். மேக்சிமம் கிழக்கை நோக்கி தான் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல தான் சில சாமிகள் நிறைய மாற்றங்களை கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் மேற்கே நோக்கி இருக்கக்கூடிய ஒரே கோவில். அங்க இருக்கின்ற பஜன மடம், சாலையில் இருக்கக்கூடிய பஜன மடத்தில் மட்டும்தான்
முருகப்பெருமான் மேற்கே நோக்கி வள்ளி தெய்வானையோடு அமர்ந்திருக்கின்றார். அடுத்தபடியாக இனி ஒரு விஷயம் சொல்லுகிறேன். மூளைக்கரப்பட்டியில் தனி சன்னதி கொண்ட சனீஸ்வர பகவான் இருக்கின்றார். மூளைக்கரப்பட்டியில் மட்டும்தான் செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்ட சனீஸ்வர பகவான் நவக்கிரக தேவதை இல்லாமல் இருக்குகின்ற ஒரே இடம் மூளைக்கரப்பட்டி செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அடுத்தபடியாக பஜனவன முருகனை வணங்கிவிட்டு செட்டியன்கோவில் என்று சொல்லக்கூடிய 21 பந்தி தேவதை பிரபலமான சுவாமியை வணங்கிவிட்டு அதன் ஏகத்திலே வருகை தந்து முல்லை மாநகரிலே ஊருக்குள்ளே குடிகொண்டு கோட்டை பிடித்து நல்லாட்சி செய்து வரும் எங்களது சங்கலை பூதத்தாருடைய ஆலயத்தை தரிசனம் செய்கின்றார்கள். சங்கலை பூதத்தார் ஆலயம் வந்தவுடன் மீண்டும் அவர்கள் வருகின்ற இடத்தை பாருங்கள். செல்லும் செழிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக செல்வ விநாயகரிடத்திலே வந்து சரணடைகின்றார்கள். செல்வ விநாயகரிடத்தில் சரணடைந்தவுடன் செல்வ விநாயகப் பெருமான் சொல்லுகின்ற வார்த்தை, என்னை நீ வணங்கியது மட்டுமல்ல, உன்னோடு வரக்கூடியது என் தாய்தான் என்று சொல்லக்கூடிய எங்களது உச்சின்னகாரி அம்மன், அதாவது மூளைக்கரப்பட்டியில் முதலில் பிறந்த தெற்கே இருக்கக்கூடிய முப்பிடாரி, வடக்கே இருக்கக்கூடிய முப்பிடாரி, மேற்கே இருக்கக்கூடிய உச்சின்னகாரி சின்னம்மன் கோவில் என்று சொல்லக்கூடிய, அதாவது எங்களது சுந்தர குருசாமியினுடைய காலகால பரம்பரைக்குரிய அவர்களது சின்னம்மன் கோவில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சின்னம்மன் கோயிலில் வந்துதான் இவர்கள் மண்டியிட்டு முறையாடுவார்கள். யாரெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சின்னம்மன் இடத்திலே பேசி முறையாடும் பொழுது அங்கு இருக்கின்ற எங்களது முன்னாள் குருசாமி சுந்தர குருசாமி இப்பொழுதும் அவர்கள் இருந்து எங்களோட எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த குருசாமியிடம் திருநீர் வாங்கிய பிறகுதான் சின்னம்மன் அவர்கள் மீது இறங்கும். அதுவரையிலும் எல்லா சாமிகளும் அழைத்து வருவார்கள். சின்னம்மன் ஆலயம் வந்தவுடன் தான் பூக்குழிக்கு நாங்கள் வருகிறோம் என்ற வார்த்தையை உச்சரிப்பார்கள் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னம்மன் கோவில் வந்தவுடன் தயவு செய்து இயக்குகின்ற சுவாமிமார்கள் அனைவரும் தெற்கே வரும்படி கேட்டுக் கொள்கிறோம். வடக்கே மாளிகைபுரங்களும், அதாவது சுவாமிமார்கள் அனைவரும் தெற்கே, மாளிகைபுரங்கள் அனைவரும் வடக்கே நிற்கும்படி உங்கள் அனைவர்களையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். சுவாமி சரணம். சுவாமிமார்கள் வருகின்ற பொழுதும் நீங்கள் அனைவரும் மாளிகைபுரங்கள் அனைவரும் வடக்கே, ஜென்ஸ் அனைவரும் தெற்கே என்பதை மீண்டும் மீண்டும் அறிவித்துக் கொள்கிறோம். சுவாமி சரணம். இப்பொழுது சுவாமிமார்கள் வருகின்ற வளங்களை உங்களுக்கு கூறினோம். இன்னும் சற்று நேரத்தில் மணி 6:45 7:25 மணி அளவில் பூக்குழியில் இறங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமியே சரணாயம். சாமி இந்த பிள்ளை எடுங்க சாமி, 3 பிள்ளை உள்ள வந்து சாமி சேர்ல உட்காந்துக்கிறீங்களா? இல்லை வரானா அனைவர்களும் சாமியே சரணகோஷங்களை அனைவரும் சொல்லுங்கள்.
எங்களது கருப்பசாமி மணிகண்டசாமி வழங்கப்படுகிறார். சாமி சரணம் கவனமாக இருங்கள். சாமி சரணம். அமைதி அமைதி வேண்டாம். அமைதி எதுவாக வேணும். சாமி சரணம். புரியாது அப்படி வரும். சாமி சரணம்.